Hi viewers, இன்னைக்கு நம்ம செய்ய போறது bread halwa. Bread halwa செய்யிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு 6 ஸ்லைஸ் bread வந்து நான் மாதிரி 4 சைடும் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லா வந்து ஒரு 300 ml இருக்கும். பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் நெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், 100 கிராம் சுகர் எடுத்துங்க, மில்க் மேட் ஒரு 2 ஸ்பூன், சாஃப்ரான் மில்க் தேவைக்கேற்ப. நான் வந்து பாதாமும் முந்திரியும் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் போட்டுங்க, பொரிக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட்ஸை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துங்க, ப்ரௌனிஷாக வரணும். நல்லா திருப்பி விட்டுங்க. 2 சைடும் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இது எந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிரெட் அல்வா கலர் இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக எடுத்தோன்னா அந்த கலர் தான் உங்களுக்கு அல்வாலையும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் ஆகணும்னு விட்டாலும் தீஞ்சாலும் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பதத்தில் எடுத்துங்க. இப்போது அது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் கூட நான் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த பாலில் மில்க் மேட் போட்டிருக்கோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க இந்த பிரெட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சிங்க, ஏன்னா அந்த பால் வந்து அப்படியே பொங்கி வரும். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணோன்னே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. அது எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகணும். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் இதில் போட்டுக்கலாம். நெய் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக சாஃப்ரான் மில்க் ஊற்றிங்க. சாஃப்ரான் மில்க் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அது வந்து ஃபுல்லாக திக்காகிடும். வீட்லேயே செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட்டுங்க. இதுக்கு எதுவும் ஸ்பெஷலாக நம்ம எதுவும் தனியாக வெளியில் போய் வாங்கணுன்றதெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற ப்ரெட்டு நெய்யை வச்சு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கொஞ்சம் திக்காகட்டும். இது ஒரு பக்கம் திக்காகட்டும். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பேனில் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க அந்த பாதாமும் முந்திரியும் நான் இதில் வந்து லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் பாதாமும் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். முந்திரியும் பாதாமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், போதும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கலாம். நல்லா வாசனைக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பிரெட் அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.